அந்த தாக்குதல் பின்னணியில் ஜேவிபி தான் இருக்கு. சிவகுமார சானேக்கர் ஜனாதிபதியாக ஆட்சி பீடம் ஏறினதுக்கு பிறகு அவர் முதலாவது அரச முறை பயணமாக வழமை போலவே இலங்கை தலைவர்களுக்கு அதே வழியில் அவர் இந்தியாவுக்கு போகியிருக்க இந்திய பிரதமர் அந்த நேரத்திலேயே இந்தியாவுடைய அதிகார வர்க்கம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி அழுத்தம் கொடுத்திருந்தது. தமிழர்கள் இராணுவ ரீதியாக வலிமையோடு இருக்கும் மட்டும் இலங்கையினுடைய எல்லைக்குள்ள, குறிப்பாக கடல்சார் எல்லைக்குள்ள அடிகி உள்ளார்ந்த ரீதியாக நிலசார் எல்லைக்குள்ள சர்வதேச நாடுகளின் தலையிடன்றது குறிப்பாக சீனாவுடைய ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். இன்றைய தெளிவாய்க்கானது பிறகு அதாவது சீனாவுடைய ஆதிக்கம் அது கடலிலும் சரி அல்ல தரையிலும் சரி எல்லை கடந்ததனுடைய நீட்சி போகி குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அனுரா வந்த பிறகு அந்த அச்சம் கூடுதலாகவே இந்திய ஆட்சியாளர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அனுரா நீண்ட காலமாகவே ஜேவிபி என்றது ஒரு இந்திய எதிர்ப்புவாத பின்னணியில் இருந்து ஜேவிபியினர் இன்றைக்கு அதே அரசோட சமரசமாக உட்கார்ந்து அவர்களுக்கு கிரீடம் கொடுத்து அழகு பார்த்து இந்திய அரசுக்கு அவர்களோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு ஒரு ராஜேந்திர ரீதியான முதிர்ச்சி என்றதையும் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு முடிவாய்க்காலுக்கு பிறகு தமிழரசு தமிழ் தலைமைகளும் அந்த நிலப்பாட்டோட இல்லை. அண்மையில் நடந்த வாக்களிப்போட தமிழ் மக்களும் அந்த நிலப்பாட்டோட நான் எல்லா மக்களையும் சொல்லாட்டிக்கும் ஒரு 50% மக்கள் பணமாறித்தான் இருக்கிறார். இலங்கை தீவில தமிழ் மக்கள் சிங்கள தேசத்தோட ஒரு இணக்கமான வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க. சஜித் பிரேமதாசா பாரத பிரதமரை சந்திக்க நரேந்திர மோடிட்டு அவர் அந்த புதிய ஒரு படத்தை கொடுத்திருக்கார். அந்த புலி ஒற்ற கண்ணோட அந்த 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 இடத்துல வாழும் இலங்கை ஒரு காட்டுக்கு நினைக்கிறோம். சுமந்திரனா இருக்கலாம், சாணக்கியனா இருக்கலாம், இவங்களை ஒரு டாக்குமெண்ட் கிளியர் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனால் சிறிதரன் சேரம் கஜேந்திரன் எந்த இடத்துல அந்த சந்திப்பில் இருக்கிறார்கள்? முதல் பது, அடுத்தது பது சுமந்திரன். போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அதில் சாணக்கியம் வந்து சேர்ந்துருக்கு. பாவம் இந்த அமூல்ய ஜேவிபி அரசாங்கம் நாளைக்கு ஒரு புத்த கோயிலை கொண்டு வரும் என்றால், நாளைக்கு நெடுத்தீவிலையோ நாட்டுக்கு அந்த மண்டவியிலே கொண்டு வர என்றால் அதுக்கு யாழ் மாவட்ட மக்களும் பொறுப்பேற்கணும். ஏனென்றால் நீங்க தானே இப்ப வாக்களிச்சு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மனிதுரிமைகள் ஆர்வலர் சன் மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்று திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதில் முதன்மையானதாகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதிகள் பல இருக்கின்றன. 7 ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 7 சிலவற்றில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. சிலவற்றுக்கான அறிவிப்புகள் வெளியாகியதாகத்தான் இருதரப்பினுடைய செய்திகளும் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் அவர்கள் அறிவிப்பு வழங்கிய 7 ஒப்பந்தங்களும் அதற்குள் முக்கியமான ஒப்பந்தமாக நீங்கள் எதனை பார்க்கிறீர்கள்? நல்ல கேள்வி தமிழரசு. வணக்கம். இந்த ஒப்பந்தம் செய்ததற்கு முதல் தமிழரசு நாங்கள் கொஞ்சம் சற்று காலத்தை பின்னோக்கி பார்த்தால், ஒரு 37 வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரைக்க இதே ஜேவிபி அனுரா குமார திசாநாயக்கா தலைமையிலான என்பிபி அரசினுடைய தலைமை கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தினுடைய ஜேவிபியினக்க மிகப்பெரிய 2வது கிளர்ச்சி நடந்தது. அந்த 2வது கிளர்ச்சியில பல்லாயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர்கள் செத்து மடிந்தார்கள். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது ஜேவிபியினுடைய 2வது கிளர்ச்சியில. அது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்காக நடந்த ஒரு விஷயம். அந்த நேரத்தில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு போன போது அவருக்கான அந்த இராணுவ அணிவகுப்பு நேரத்தில் கூட நான் நினைக்கிறேன் விஜய முனி என்று சொல்லி முன்னாள் ஒரு கடற்பட வீரர் இந்திய பிரதமரை தாக்க முற்பட்ட சம்பவம் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஜேவிபியினுடைய பின்னணியை சேர்ந்தவர் என்ற விமர்சனங்கள் கூட பல ஊடகங்கள்ல அந்த நேரமே வெளியிடப்பட்டது. ஏனென்றால் இராணுவத்துக்குள்ள, குறிப்பாக கடற்படைக்கு எல்லாம் விமானப்படைக்குள்ள ஜேவிபியினுடைய ஊடுருவல் ஆழமாக இருந்து என்று சொல்லி அந்த அடிப்படையில தான் அவர்கள்லாம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று சொல்லி இலங்கையினுடைய உளவுத்துறை கூட அந்த நேரம் ஒரு செய்தியை கசிய விட்டிருந்தது. அது ஊடகங்களின் சில ஊடகங்கள் அதை வெளியில கொண்டு வந்தவை.
அந்த தாக்குதல் பின்னணியில ஜேவிபி தான் இருக்குன்னு சொல்லி அது இலங்கை அரசு திசை திருப்புறதுக்காகவோ என்னவோ தெரியல, அந்த பழியையும் ஜேவிபியில தான் சுமத்தி இருந்தது. ஏனென்றால் அப்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூர்மையான கோபமாக அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக ஜேவிபி தான் மிக கடுமையாக இருக்கிறது. அப்ப இந்த வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்க்க இன்றைக்கு 37 வருடத்துக்கு பிறகு இதுல 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டாலும் நீங்கள் கூறியது போல சிலது அறிவிப்பாக வந்திருக்கு, சிலது நடைமுறைப்படுத்துறதுக்கான தொடக்கங்கள் எல்லாம் நேற்றைய தினம் அரங்கேறி இருக்குது. ஆனா இதுல இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அண்டைக்கு அதுல இப்ப கூட்டு கண்காணிப்பா இருக்கலாம், அல்லாட்டிக்கு நிலத்தில கண்காணிப்பா இருக்கலாம், இல்ல கடல்சார் கண்காணிப்பா இருக்கலாம், அல்ல ராணுவ உதவியல் என்று பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது நீண்ட காலமாகவே நான் நினைக்கிறேன் கடந்த வருட இறுதியில அனுராகுமார சானேக்க ஜனாதிபதியாக ஆட்சி பீடம் ஏறினதுக்கு பிறகு அவர் முதலாவது அரச முறை பயணமாக வளமை போலவே இலங்கை தலைவர்களின் அதே வழியில அவர் இந்தியாவுக்கு போகிக்க இந்திய பிரதமர் அந்த நேரத்திலேயே இந்தியாவுடைய அதிகார வர்க்கம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி அழுத்தம் கொடுத்திருந்தது. ஏனென்றால் குறிப்பாக முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் அதுவும் தமிழர்களுடைய இராணுவ ரீதியான பலம் வீழ்த்தப்பட்ட பிறகு, அதாவது தமிழர்கள் இராணுவ ரீதியாக வலிமையோடு இருக்கும் மட்டும் இலங்கையினுடைய எல்லைக்குள்ள, குறிப்பாக கடல்சார் எல்லைக்குள்ள அடிகி உள்ளார்ந்த ரீதியா நிலசார் எல்லைக்குள்ள சர்வதேச நாடுகளின் தலையீடுன்றது குறிப்பாக சீனாவுடைய ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்றே சொல்லலாம், அல்ல முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தமிழர் கையில இராணுவ பலம் வீழ்த்தப்பட்ட பிறகு இன்றைய முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அதாவது சீனாவுடைய ஆதிக்கம் அது கடல்லையும் சரி அல்ல தரையிலையும் சரி எல்லை கடந்ததனுடைய நீட்சி போகிக்க குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு இந்த கடன் பொறிக்குள்ள இலங்கை ஒரு கடன் பொறிக்குள்ள வச்சுண்டு சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில் அதிகரிக்க அது இந்தியா தொடர்ந்து ராஜேந்திர ரீதியாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை அதிகார வர்க்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். அது மைந்தேந்த காலமும் சரி அல்ல ரணில் சிறிசேனா கூட்டாட்சி காலமும் சரி, அனுரா வந்த பிறகு அந்த அச்சம் கூடுதலாகவே இந்திய ஆட்சியாளர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அனுரா நீண்ட காலமாகவே ஜேவிபி என்றது ஒரு இந்திய எதிர்ப்புவாத பின்னணியில இருந்து என்றும் குறிப்பாக அவர்களுடைய தோற்றம் அல்ல மூலவாய் சிந்தனை என்றது சீனாவோட அவர்களுடைய நெருக்கம் இருக்கின்றது அடிப்படையில இந்தியாவுக்கு இயல்பாக ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டம் தான் உண்மையில அனுராகுமார சானேக்கா இந்தியாவுக்கு வந்த போது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி அப்பவே அழுத்தமான உரையாடல்கள் தொடங்கி இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறார்கள். அது ஒரு வெற்றிகரமானதா ஒரு முயற்சியாக இந்தியா தரப்பால கொண்டாடப்படுகிறது. அது ஊடகங்களும் அதை தூக்கி வச்சு கொண்டாடுறதான் நான் இந்தியாவில அவதானிக்கிறேன். ஏனென்றால் பாதுகாப்பு ஒப்பந்தம் அண்டைக்க அது ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்ற இதுக்குள்ள பார்க்காமல் இந்தியாவுடைய இறையாண்மை அண்டைக்க அது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அரசியல் கட்சிகளை கடந்து இந்தியாவுடைய அதிகார வர்க்கம் எல்லாமே இந்திய மக்கள் எல்லாருமே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது என்ற உணர்வை தான் அவைகள் வெளிப்படுத்தினோம். ஆனா இதுல இந்த ஒப்பந்தத்தில இருந்து நாங்கள் தமிழர்கள் தரப்பு அவதானிக்க வேண்டிய விஷயம் என்று பார்க்க இன்றைக்கு இந்த 37 வருஷத்துக்கு பிறகு ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த ராஜதந்திரம் என்றது எவ்வளவு மில்லி செகண்ட் வேகத்துல சுழறதுன்னு பாருங்க. ஒரு 37 வருஷத்துக்கு முதல் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்க அதை கடுமையாக தெருக்கல்ல இறங்கி பெரிய அளவுல கூச்சலிட்டு டயரை போட்டு கொளுத்தி தங்களை ஆகுதியாக்கிய ஜேவிபியினர் இன்றைக்கு அதே அரசோட சமரசமாக உட்கார்ந்து அவர்களுக்கு கிரீடம் கொடுத்து அழகு பார்த்து இந்திய அரசுக்கு அவர்களோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு ஒரு ராஜேந்திர ரீதியான முதிர்ச்சி என்றதையும் அவர்களை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு நாடுசார் நலனண்டு வெறியக்க எப்படி தங்களோட கோட்பாடுகளை கடந்தவர்கள் சிந்திக்கிறார்கள். ஜேவிபியினுடைய மூலவாய கோட்பாட்டை கடந்து இலங்கை தீனுடைய இறையாண்மை அல்ல இலங்கைக்கான ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு அல்ல பிராந்திய ஒத்துழைப்பு என்ற அந்த கண்ணோட்டத்துக்குள்ள அவர்கள் எப்படி தங்களை ஒரு விரைவாக கொரோனா போல உருமாற்ற கொள்கிறார்கள் என்றதான் தமிழர்கள் நாங்கள் இதுல கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அரசியல்ல ராஜேந்திரத்தில நிரந்தர நண்பன் இல்லை எதிரி இல்லை என்று நாங்கள் கோட்பாட்டுக்கு சொன்னாலும் அது நடப்பு அரசியல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கு இருக்கு. ஏனென்றால் இதை இப்ப யுஎன்பி அரசாங்கம் ரணில் அரசு செய்திருந்தால் அல்ல மஹிந்த ராஜபக்ச அரசு செய்திருந்தால் அது வளமையாக ஒரு பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்
இந்தியாவோட எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் செய்யக்கூடாது. ஏன் சாதாரணமாக சர்வதேச நாணய நிதியத்தோட இலங்கைக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை கூட மீளாய்வு செய்யும் கொண்டு அனுரா குமாரசானேக்கா மேடைகள்ல தேர்தல் காலங்களில் கொக்கரிச்சார். அப்ப இந்த இடத்துல இந்தியாவும் இலங்கையோட செய்து கொள்ற இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக கூட அனைத்து பல்கலைக்கழகமான ஒன்றியம் ஒரு சிங்கள முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சிவில் அமைப்பெல்லாம் சேர்ந்து போராட்டத்தை வெளிக்கிட்டவை நேற்றைய தினம், நேற்று முன்தினம். ஆனா அதை கூட அனுரா அரசு தடுத்துட்டு தான் இந்த நிலப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு தலைகீழ் மாற்றம் தான், ராஜேந்திர ரீதியாக ஒரு தலைகீழ் மாற்றம் தான். ஏனென்றால் இதுல இந்தியாவுடைய இறையாண்மை வெற்றி கொள்ளப்பட்டு அல்ல, ராஜேந்திர ரீதியாக நாங்கள் எந்த இல்லைக்கும் செத்த வீட்டுல பிணமாக இருப்போம், கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையாக இருப்போம் என்ற மாதிரி நாங்கள் எந்த நிலைக்கும் மாறுவோம் என்ற செய்தி. அதாவது வலது கையால நாங்கள் தோல்ல சீனாவோட தோல்ல வலது கையை போட்டு இடது கையால உங்களை அணைச்சு இறுக்கி அணைச்சு ஒரு முத்தந்தாண்டு இந்த படத்துல சொன்ன மாதிரி ரஜினிகாந்தின் முத்து படத்துல அதே நெருக்கத்தோடு தான் அனுரா குமாரசானேக்கா தலைமையிலான அரசு ஒரு ராஜேந்திர ரீதியாக நகர்றார்கள். இது உண்மையில அவர்களுடைய ஒரு முதிர்ச்சியைத்தான். இப்ப நாங்கள் எதிர் திசைகளில் இருந்தால் அவர்களுடைய ராஜேந்திர ரீதியான ஒரு ஒரு வெற்றியைத்தான் நான் இந்த பார்க்கிறேன். இந்த இரண்டால் இதுல ரெண்டு தரப்புமே தங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிருக்கிறார்கள். திருகோணமலை போவதனை தவிர்த்து கொண்டு மெய்நிகர் வழியாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய நரேந்திர மோடி அவர்கள் அனுராதபுரத்தில் வழிபாட்டினை தவிர்க்கவில்லை. அதிலும் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவோடு ஒன்றாக செல்லுகின்ற புகைப்படங்கள் கூட வெளியாகி இருக்கின்றது. அப்படியாயின் தமிழர் தரப்பை அவர் புறக்கணித்தது என்று பொருள் கூடுமா, அல்லது தமிழர் தரப்பின் பகுதிகளுக்கு செல்லக்கூடாமல் ஏதோ ஒரு காரணங்களால் அனுர தரப்பு மோடி அவர்களை தடுத்தது என்று பொருள் கூடும்? நல்ல கேள்வி. தமிழர் தனித்தரப்பா இருக்கிறார்களா இலங்கை தீவில்? எனக்கு தெரியாது. தமிழரசு நான் ரெண்டு தரப்பையும் சொல்றேன். ஒன்று, தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாளர் இருக்கக்கூடிய தமிழ் திறமைகள். இரண்டாவது, தமிழ் மக்கள். இவர்கள் ஒரு தனித்தரப்பாக நான் நிற்கிறேன். தந்தை செல்வாண்ட காலத்திலிருந்து இலங்கைத்தீவு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தந்தை செல்வராமையாட காலத்திலிருந்து அல்லது அதற்கு தொடர்ச்சியாக வட்டக்கூட்ட தீர்மானம் தொடர்ந்து ஆயுத போராட்ட காலம் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளின் காலம் வர, தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக பலமுறை இருந்த காலம் வர தமிழர் தரப்பு ஒரு தனித்தரப்பாக இருந்து உலக ஒழுங்கில பேச்சுவார்த்தைகளையும் சரி இறையாண்மை என்ற விஷயத்திலையும் விட்டு கொடுப்பில்லாமல் ஒரு சமரசம் இல்லாமல் ஒரு தனித்தரப்பென்ற ஒரு நாங்களும் ஒரு தனி அங்கீகாரமுடைய இந்த தேசத்துக்குரிய இந்த இலங்கை தீவில ஒரு தனி இறமவுடைய இனம் என்ற ஒரு அடையாளத்தோடு இருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தமிழரசு தமிழ் தலைமைகளும் அந்த நிலப்பாட்டோட இல்லை. அண்மையில் நடந்த வாக்களிப்போட தமிழ் மக்களும் அந்த நிலப்பாட்டோட, நான் எல்லா மக்களையும் சொல்லாட்டிக்கும் ஒரு 50% மக்கள் தடமாறைத்தான் இருக்கிறார்கள். தமிழ் தலைமைகள் மட்டுமில்லை. அதனுடைய வெளிப்பாடு இந்தியாவோட யோசிச்சிருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் அனுராவோட பேசினா சரிதானே, சிங்கள தலைமையோட பேசினா சரிதானே, இதில் எங்களை தனித்தரப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் தனித்தரப்புன்றதுக்கு இவர்கள் எந்த இடத்துல இவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்துல அனுரா, அதாவது சிறிசேனா ரணில் கூட்டாட்சி காலத்துல இலங்கை இப்ப அந்த 5 வருடத்துல ரா சம்பந்தரவர்கள் மறைந்த முன்னாள் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரவர்கள் இந்தியாவுக்கு போய் அழுத்தங்களை கொடுக்க. ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. இந்திய தூதரகத்தினூடாக அழைப்பு விடுக்கப்பட்ட வரலாறுகள் இருந்தது. இந்தியா தங்களை வந்து சந்திப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்தது. ஆனால் இவர்கள் அதாவது 2 கலந்துட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச காலத்துல ஓரளவு தனித்தன்மையோட இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்டு சிறிசேனா ரணில் இந்தியா மேற்குலகத்தின் ஆதரவோட கொண்டு வர மேற்குலகம் இந்தியா எல்லாம் குறைந்தபட்சம் தமிழ் தலைமைகள் தங்களோட நிற்பார்கள் என்று பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர்கள் சிங்கள அதிகார வர்க்கத்துக்குள்ள போய் தங்களை கரைத்து கொண்டார்கள். எப்படி தண்ணிக்குள்ள உப்பு காணாம போகுமோ, சக்கரை காணாம போகுமோ, அப்படி தங்களை கரைத்திட்டார். அப்ப இந்தியாவிட்ட போய் அந்த 5 வருஷம் எந்த ஒரு அழுத்தங்களையும் அவர்கள் கொடுக்க. அப்ப அந்த நேரம் இப்ப ராஜேந்திர ரீதியாக கொள்கை வகுப்பாளர்கள் இப்ப தனியா இந்திய பிரதமர் மட்டுமில்லை, இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். இலங்கை தீவில தமிழர்கள் தங்களை ஒரு தனித்தரப்பாக வச்சிருக்கீங்க. இவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவிக்காகவும் மாவட்ட உறுப்பிக்குழு தலைவர் பதவிக்காகவும்
பாராளுமன்ற குழுக்களுக்கு தலைவர் பதவிக்காகவும் தங்களை முழுமையாக சிங்கள தேசத்துக்குள்ள அடை வச்சிட்டார்கள். அப்ப இதுக்கான ஒரு அரசியல் முகவராக தரகராக அங்க சுமந்திரன் செயற்படுறாரு. சம்பந்தருக்கும் இந்த அரசுக்கு இடையிலே என்றதெல்லாம் இந்திய தூதரத்திட்ட மட்டுமில்லை, டெல்லியில அந்த நிகழ்ச்சிகள் தெளிவாக இருக்கும். இவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் டெல்லி சரியா கடிச்சு தான் வச்சிருக்கும். ஏனென்றால் இப்ப ஒவ்வொரு தூதரகங்கள்ன்றதை நாங்கள் ஒரு உளவு அங்க நடக்கிறது விசாவுத்திர வேலை மட்டுமில்லை தானே தமிழரசு. அதுல கண்காணிப்புன்றது மிகப்பெரிய ஒரு பணியா இருக்கும். கண்காணிப்பு, அறிக்கையிடுறது, மதிப்பீடுன்றது, மீளாய்வுன்றது, ஒவ்வொரு இனங்கள் பற்றிய பகுப்பாய்வுன்றது, பாதுகாப்பு நிலவரம், பல பணிகள் இருக்கும் ஒரு தூதரர். அப்ப இந்த இடத்துல இந்தியா துல்லியமாக கணிச்சு வச்சிருக்கிறது. இவர்கள் முழுமையாக இலங்கையினுடைய அதிகார வர்க்கத்துக்கு போயிட்டார்கள். இந்த 2வது கணிப்பு மக்களை பற்றிய ஒரு கணிப்பை இந்தியா மேற்கொண்டிருக்க என்றால் கடந்த தேர்தல், இது ஜெனிவாவும் சரி, அமெரிக்கா இருக்கலாம், அல்ல இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் கடந்த வாக்களிப்பை வச்சது. இப்ப ஜேவிபியை நோக்கி எங்களோட மக்கள், குறிப்பாக அதிலையும் வடக்குல யாழ் மாவட்ட மக்கள் 3 நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு வாக்களிக்க, இப்ப ஜேவிபி அரசாங்கம் இந்திய தரப்புக்கும் மேற்குலகத்துக்கும் ஐநாவுக்கெல்லாம் ஒரு செய்தியை கொடுத்திருக்கோம். அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க வெளியுறவுத்துறைக்கால. எப்படி இலங்கைத்தீவில தமிழ் மக்கள் சிங்கள தேசத்தோட ஒரு இணக்கமான வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டுட்டார்கள், ஆகவே நீங்கள் குழப்ப வேணாம் என்று சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கலாம் தானே. அவன் அந்த இடத்துல இருந்தால் அவங்க காய் நகர்த்துவாங்க. இப்ப இலங்கைத்தீவில சிங்கள தேசத்தை ஒரு பிடிக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தங்களை எல்லாம் இந்தியா உள்ளிட்ட மேற்குலகம் கையாண்டாலும் தனித்திறப்பாக இருக்க தமிழரையும் ஒரு தனித்திறப்பாக கையாளணும் என்றது இந்தியாவுடைய நிகழ்ச்சிகளா இருந்து. ஆனா அந்த நிகழ்ச்சிகளுக்கு நேர் எதிர்மாறாக தமிழர்களோட பின்னணியிலையும் இல்லை, இந்தியாவோடையும் இல்லை. அப்படியே முழுமையாக இவங்க அதுக்குள்ள போய் தேனிலவுக்குள்ள இருந்ததால சிங்கள தேசத்தோட அந்த தனித்திறப்பு என்ற அங்கீகாரத்தையே கடந்த காலத்திலே இவங்க இழந்திருந்தார் தமிழ் தலைமைகள். நான் எல்லாரையும் சொல்லல, அதுல ஒரு சிலர் தப்பி பிழைச்சிட்டாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் இப்ப நான் இந்த திருவோணமலை நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்றாவது பிரச்சனையை பார்க்கணும். இன்றைக்கு தைட்டி மட்டுமில்லை, எனக்கு இதுல தமிழரசு நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வோம். இந்த 3 நாள் பயணத்துல பல செய்திகள் இருக்கு தமிழர்களுக்காக. ஒரு குட்டி செய்தியை சொல்றோம். உங்களுக்கு தெரியும், ஐவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒற்றக்கண் புலி, அதாவது அந்த நான் நினைக்கிறேன் அந்த இலங்கைத்தீவு எப்படி இருக்குன்றதுக்காகவோ அல்ல இலங்கைத்தீவுடைய நிலைமைய ஒரு சவால்களுக்குள்ளால எழுந்து வரும் என்றத ஒரு வெளிப்படுத்துற ஒரு உள்நோக்கத்தோட அர்த்தத்தோட சஜித் பிரேமதாசா பாரத பிரதமரை சந்திக்க நரேந்திர மோடிட்டு அவர் அந்த புலியின் ஒரு படத்தை கொடுத்திருக்கார். அந்த புலி ஒற்ற கண்ணோட அந்த இடத்துல வாழுது இலங்கையில ஒரு காட்டுக்குள்ள நினைக்கிறோம். அதன் நோக்கம் என்னென்றால் எவ்வளவு தான் எல்லாத்தையும் இழந்தாலும் எழுந்து பெறுவன் என்ற ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காக. ஆனால் எங்களோட வெற்றி தலைவர்கள் இருக்கிறாங்க, இவங்க வெறும் கையோட பார்த்திருப்பாங்க. கடந்த காலத்துல டெல்லியில் நடந்த சந்திப்பும் சரி, தென்னிலங்கையில மேற்குலகத்தோட நடக்கக்கூடிய சந்திப்புகளும் சரி, இந்திய தரப்போடையும் நடந்த சந்திப்புகள்ல எந்த பார்வைக்கு சிவிகே சிவஞானமா இருக்கலாம், அல்லாடிக்கு அங்கால நான் நிக்கிறேன் சுமந்திரனா இருக்கலாம், சாணக்கியனா இருக்கலாம், இவங்களை ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அல்ல தைட்டியினுடைய அந்த வரவடத்தை எப்படி எங்களோட மண் ஆக்கிரமிக்கப்பட்ட அவர்களுக்கு இறுதி நேரம் வரைக்கும் அவர்கள் சந்திப்பதற்கான சந்திப்பு உறுதிப்படுத்தவில்லை என்றுதானே அந்த தமிழரசு கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிட்டார். எங்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை, அந்த அதிகாரிகளை நமக்கு உறுதிப்படுத்தவில்லை என்றுதானே குறிப்பிட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் எப்படி தயார்படுத்த முடியுமா முன்னரே? இப்ப தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்றது ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைத்தானே. வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்படணும், நில ஆக்கிரமிப்பு தடுக்கப்படணும், இராணுவத்துடைய பிரசன்னம் எல்லை கடந்த தலையீடுகள் நிறுத்தப்படணும், சிவில் நிர்வாகம் ஏற்படுத்தப்படணும், அல்ல இலங்கை தீர்ப்பு அடிப்படையில மூடபாணியில சொன்னால் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வளமையா இருக்குத்தான். இதோட சமகாலத்தில ஆக்கிரமிப்புகள் இருக்கிற மக்களுடைய அவலங்கள் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரியா ப்ரிப்பேர் பண்ணி அதை விரல் நுனியில வச்சிருக்கலாம் தான். கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்கள்ல சந்திப்புகள்ல ஸ்ரீதரன் சேரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய சர்வதேச நாடுகளுடைய சந்திப்புகள்ல சில தலைவர்கள் அவர்கள்ட்ட மொழி ரீதியான பலவீனம் இருந்தாலும் அவர்கள் ஆவண ரீதியாக ஒரு சில தலைவர்கள் அதை முழுமையா கொடுத்திருக்காரு. அதை கூட நான் ஒரு வெற்றியாத்தான் பார்க்கிறேன். சாதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவற்றை அம்மா
ஒரு வீதியில விழுந்து உருண்டு புரண்டு அழுகிற ஒரு படத்தை அவர்கிட்ட கொடுத்தா அவர் பாப்பேர் தானே, கசகி போட மாட்டேர் தானே. தமிழரசு சஜித் பிரேமதாசா புலியின் படத்தை கொடுத்தத வெளியில வந்து சஜித் சொல்லுகிறார். அப்ப பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா தெருவில விழுந்த கிடந்து குளர்ற படத்தையோ அல்ல தைட்டியில எங்கட நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு எப்படி இந்த விகார கட்டப்பட்டுக்கின்ற வரபட ஒரு ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து கொடுத்தா ஒன்னும் கெட்டு போறீங்கள தான். அதை பயில வச்சிருக்கோம்டாப்பா. இந்த ஈழவேங்க நம்பி முந்தி தலைவரோட நின்று எடுத்த படத்தை எந்த கூட்டத்துக்கு கனடாவுக்கு போனாலும் எடுத்து அப்படியே அந்த எடுத்து கொடுப்பேன். அதை ஒரு விமர்சனமா சொன்னாலும் ஏதோ ஒன்று வச்சிருந்து கொடுத்தேரு. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியை பிரிண்ட் பண்ணி கொடுங்க, ஒரு அழைப்பு வருதோ வெறியும் அது விரல் நுனியில இருக்கும். நான் பொதுவாகவே சொல்றேன், தமிழரசு இப்ப தமிழக முதலமைச்சரோட எங்கட தமிழ் தலைமைகளுக்கு ஒரு சந்திப்பு கிடைச்சிட்டு அல்ல இந்திய பிரதமரோட ஒரு சந்திப்பு கிடைச்சிட்டு என்றால் ஏன் இந்த டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும் என்றால் பேச்சுவார்த்தையில இவங்க சொதப்புவாங்க. பேச்சுவார்த்தை என்றது வெவ்வேறுபட்ட சிந்தனைகள் வெவ்வேறுபட்ட நிகழ்ச்சிகளோட தான் இவங்க போய் 7 பேர் இருக்கிறாங்க. இதுல போற ஆக்களை பார்த்தா தெரியும். இப்ப கஜேந்திர மாதிரி ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உள்ள தீர்வு இல்ல, சமஷ்டி என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கு. அதே நிலப்பாடுதான் ஸ்ரீதரன் சேருக்கு இருந்திருக்கும். ஆனால் சுமந்திரன் இதை வலியுறுத்தினது நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால சமஷ்டியை வலியுறுத்தி கொழும்புல உள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில எங்கட கட்சி சமஷ்டி கட்சி, எங்கட தமிழக கட்சி சமஷ்டி கட்சி என்று கூறுவேன். அப்படின்னா நீ என்ன சந்திப்புக்கு போற? இந்திய பிரதமர்கிட்ட உனக்கு நெஞ்சிலத்தில் இருந்தால் எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையில அரசி தான் தீர்வு வேணும். ஒற்றையாட்சி அரசியலமைப்புன்றது மீண்டும் ஒரு இனாடிப்புக்குத்தான் வித்திடும். 13ஆம் திருத்தச் சட்டம் இருக்கேக்க, இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கேக்கதான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை சந்திச்ச நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் 13ஆம் திருத்தச் சட்டமும் இனாடிப்பை தடுத்து நிறுத்தியில அது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு பிறந்த ஒரு வலது குறைஞ்ச குழந்தையப்பா, அதுக்குள்ள தீர்வு வேணாம். இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்காக நாங்கள் லட்சக்கணக்கான மக்களை இலக்கே இல்லையண்டு உன்னால கதைக்கலாம் போயிட்டு அதை விட்டாங்க வெளியில வந்து பிரஸ் மீட்ல சொல்றேன்ப்பா. ஆனால் அவர் தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தையும் வலியுறுத்துகிறார் தானே. இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் எப்படியான தீர்வு வழங்க வேண்டும் என்பதை இலங்கை அரசுடன் இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாது அவர்கள் எங்கள் மீது அதீதமான அக்கறையோடு இருக்கின்றார்கள். நீங்கள் எப்படி கூற முடியும் அவர்கள் அங்கு சமஷ்டியை வலியுறுத்தவில்லை என்று? அங்கு இப்போது இலங்கை தமிழரசு கட்சியினர் கூறுவது போன்று மொழி ஆளுமையுள்ள ஒரு சட்ட வல்லுநரான சுமந்திரன் தனக்கு தெரியும் தானே தன்னுடைய இனத்துக்கு எது தேவை என்று அவர் வலியுறுத்திருக்கான வாய்ப்பு இல்லை அல்லவா? இல்ல, அதாவது தமிழரசு கட்சி கடந்த காலத்துல தமிழரசு அதாவது சமஷ்டியை வலியுறுத்துவாங்க தேர்தல் மேடைகள்ல, தேர்தல் விஞ்ஞாபனத்துல, இப்ப ஊடகவியலாளர் சந்திப்புல நல்ல புண்ணிய வாங்க கொஞ்சம் ஊடகவியலாளர்கள் சேர்ந்து யாழ் ஊடக மத்திய நிலையம் கிழக்கு அதிதண்டு சொல்லி மாவட்ட ரீதியாக இப்ப உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு மக்களை சந்திக்க மாட்டேன், ஏன்னா மக்கள் இருந்தா தானே சந்திக்கிறது. இவங்க போனா 10 பேர் கூட வராது, கட்சிகளிலே உறுப்பினர் இல்லை. இப்ப சித்தார்த்தன் பார்த்தா தெரியும், அந்த 3வது இடத்துல அந்த இருத்தி வச்சிருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழரசு கட்சி சந்திப்பு மாதிரி தான் நேற்று நடத்தி முடிச்சிருக்குது. எல்லாம் அந்த பதில் 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 என்று பதில் தலைவர் பதில் செயலாளர் உண்மையில அதுல கொள்கை ரீதியாக ஓரளவு என்ன முழுமையாக உறுதியாக ஸ்ரீதரன் சேரன் கஜேந்திர மாதிரி இருப்பார்கள். மற்ற சித்தார்த்தனும் செல்வம் அடைக்கலநாதனும் ஒரு தளம்பலானே ஆக்கள் ஒரு 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 முழுமையாக ஒரு உறுதியாக இதுதான் என்ற ஒரு அரசியல் தடத்தில் நீக்க மாட்டேன். ஆனா ஸ்ரீதரன் சேரம் கஜேந்திரமாரும் எந்த இடத்துல அந்த சந்திப்பில் இருக்கிறார்கள்? முதல் பதில், அடுத்தது பதில் சுமந்திரன். போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அதுல சாணக்கியன் வந்து சேர்ந்துட்டு பாவம் எங்கட அமுல் பேபி. இதுல இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே இலங்கை தமிழக பிரச்சனை இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு கடந்து அவருடைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு அப்பால் பட்டு அவருடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்டு சமஷ்டி அடிப்படையில தீர்க்கப்படணும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இருக்குதா? அல்ல மீண்டும் ஒரு இன அழிப்பு எந்த காலத்தில் நடக்கக்கூடாது மேற்படத்துல வரவில்லை இருக்குதா? இலங்கை இந்திய ஒப்பந்தம் 87 செய்த பிறகு 2009 முள்ளிவாய்க்கால் நடந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதாவது தமிழர்களுக்கும் பாதுகாப்பா கொடுக்க இல்லை, இந்தியாவுடைய இறையாண்மையும் பாதுகாக்க இல்லைத்தான். பாதுகாத்திருந்த அந்த ஒப்பந்தம் சீனா உள்ளுக்கு வந்திருக்காங்க. இப்ப செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூட இது எவ்வளவு காலம் நிற்குமென்றே கேள்விக்குறி. ஏனென்றால் கடந்த காலங்கள்ல இந்தியாவோட செய்து கொண்ட ஒப்பந்தமா இருக்கலாம், உடன்படிக்கையா இருக்கலாம், எதை இலங்கை அரசாங்கம் பின்பற்றி இருக்கு தமிழரசு. இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இந்தியாவிலேயே 9 பிரதமர்கள் மாறிட்டார், இலங்கையில 2 தலைவர்கள் மாறிட்டார். அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தின. இப்ப நேற்று செய்து கொண்ட இந்த ஒப்பந்தமும் இந்தியாவுக்கு ஒரு எழுத்து மூலமான ஒரு ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன்.
அதாவது எழுத்து மூலம் இந்த உடன்படிக்கை ஒரு ராஜேந்திர ரீதியான வெற்றி, ஒரு பாதுகாப்பு வெற்றி தான். ஆனால் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்லெண்ணமும் நேர்மையும் இலங்கை அரசுக்கு இருக்காது. அப்ப இதுக்குள்ள இலங்கை தமிழருடைய இறையாண்மை எவ்வளவு தூரம் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது, அதுக்காக தமிழ் தலைவர்கள் ஒன்றுபட்டு உழைத்திருப்பார்களா என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இப்ப நேற்று என்ன பொறுத்தவரை இதுல சுமந்திரனையும் சாணக்கியனையும் ஜி.வி.கே. சிவஞானத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறதும் சரி, அன்றாவோட சந்திக்கிறதும் சரி, இவங்களோட சந்திச்ச என்னதான் பிரயோசனம்? இவங்களை பொறுத்தவரை எக்கேர் ஆட்சியத்துக்குள்ள ஒற்றியாட்சியர் ஒன்றும் வேண்டாம். தமிழரசு இன்றைக்கு திருகோணமலை மண்ணுக்கு கோணேஸ்வரர் வழிபடாம பிரதமர் போறதை தவிர்த்து அவர் அனுராதபுரம் போயிருக்கிறார் என்றால் அது நீங்க சொல்ற மாதிரி நாடுகளுடைய, அதாவது அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லாட்டி பாதுகாப்பு காரணம் காட்டி பல விஷயங்கள்ல அது இலங்கை தான் முடிவெடுக்கும். ஆனால் அதில் இந்த இப்படியான ஒரு சந்தேகம் இருக்கின்றது அல்லவா? அதாவது இப்போது சன் மாஸ்டரை எடுத்துக்கொள்வோம். ஒரு காரியம் ஒரு விடயம் நடப்பதற்கு பொதுமக்கள் சார்ந்து ஒரு விடயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்ல அந்த ஏற்பாட்டாளர்கள் அதை நிராகரிக்கின்றார்கள் அல்ல என்றால் அவர்களிடம் அது தொடர்பான தெளிவுபடுத்தி உங்களுக்கு அந்த ஏற்பாட்டாளர்களிடம் இருக்கக்கூடிய நல்லுறவின் அடிப்படையில் அந்த மக்கள் சார்ந்த பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படலாம். உதாரணமாக அதுபோன்று இந்த அங்கு சென்ற தமிழ் தலைமைகள் என்று கூறிய யாருக்கும் இந்திய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடனோ அல்லது வெளியுறவுத்துறையுடனோ ஒரு முறையான நெருக்கம் இருந்திருக்குமாக இருந்தால் இந்திய வெளிவிவகார அமைச்சோ அல்லது இந்தியாவினுடைய பிரதமராக வருகை தந்த நரேந்திர மோடி அவர்களோ இலங்கை அரசிடம் ஒரு மாற்று அழுத்தங்களை வழங்கி அவர்கள் திருவோணமலை சென்று திரும்பி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இந்த தமிழ் தலைமைகளுடைய நெருக்கமின்மையும் மோடியினுடைய விஜயத்துக்கு அங்கு செல்லாமைக்கு ஒரு காரணமாக அமையாது. சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் 5 வருஷம் அந்த இடைவெளி அதிகரிச்சிருந்தது. திருப்பி இப்ப இந்த ஜேவிபியினுடைய மாற்றம் இல்ல சம்பந்தர் மறைவு அந்த கடந்த காலத்துல தேனில அரசு தோற்கடிக்கப்பட்ட பிறகு திருப்பியும் இவர்கள் என்ன செய்யணும்னா ஒரு இந்தியாவோட நெருக்கத்துக்குள்ள போயிடும். ஆனா இலங்கை தீவில் ஏற்படுற ஆட்சி மாற்றங்களுக்குள்ளால இந்தியாவின் உறவை கையாளுவினவண்டா இந்த சிக்கல்கள் வரும். இதுக்கு சிவில் சமூகமும் குறிப்பாக வடக்கு கிழக்குல உள்ள எங்களோட சைவ மத தலைவர்களும் இந்த மத தலைவர்களும் இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏனென்றால் இது சுமந்திரம் மட்டுமில்லை, இதுல ஒட்டுமொத்தமாக சுமந்திரம் இல்ல சிறிதரன் செயல்ல கையெழுந்துமாரில வழியை போட்டுட்டு எங்களோட வடக்கு கிழக்கு மக்களும் சிவில் சமூகமும் தப்பிச்சு கொள்ளல. ஏனென்றால் வடக்கு கிழக்குல உள்ள எங்களோட சைவ சமய தலைவர்கள் இந்து துறவிகள் இவர்கள் குறைந்தபட்சம் பௌத்தமயமாக்கல் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணி இந்திய தூதரகத்திட்ட கொடுத்திருப்பார்களா? இல்ல. அதுல காவி உடுப்போட நான் நிற்கிறேன் சின்னியாமிசின் போன்ற ஒரு சிலர் அகத்தியடிகளார் வந்து போராட்டங்கள்ல கலந்து வடக்கு கிழக்குல 1000க்கு மேற்பட்ட பிராமணர்கள் அதாவது வந்து பூசகர்கள் இருக்கிறார்கள் எச்சர்கள். ஆனா இவர்கள் யாருமே என தெரியத்தக்கனா ஒரு 10 பேர் அப்படியே அவர்கள் பூனல் எல்லாம் போட்டு அணந்து இந்திய தூதரகத்திட்டயோ இல்ல கடந்த காலத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டயோ ஏன் இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி பின்னணியில இருக்கக்கூடிய இந்தியாவின் கொள்கை வகுப்பில செல்வாக்கு செலுத்தக்கூடிய அல்ல இந்தியாவுடைய உயர் இந்து பீடங்களை இவர்கள் சந்திச்சு என்ற வரலாறு இல்லை. இவர்கள் வந்து சந்திக்கலாம் தான், எத்தனையோ பீடங்கள் இங்கே இருக்கு, ஆனா இவர்கள் சந்திக்க மாட்டாங்க. அப்ப இவர்கள் கடவுளுக்கு ஒரு பிரச்சனைட்டாலே வர மாட்டாங்க, இவங்க பூசை மட்டும்தான் வைப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தர் தானே அந்த அப்ப இதுல எங்கட தலைவர்களின் தவறும் இருக்கு. இந்த அதே நேரத்தில் நாங்கள் இப்படி பார்ப்போம். ஏனென்றால் இப்ப பௌத்தம் என்ற இப்ப இலங்கை தீவில பௌத்தம் தான் அரச மதம், அதுதான் முதன்மை மதம் என்றது இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்குது. ஆனா அதுக்கான ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி போட்டு கண்ண மூடுறது சம்பந்தரியாத. கடந்த காலத்துல எக்கேர் ஆட்சியத்துக்குள்ள ஒற்றியாட்சி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பௌத்தமே இலங்கையினுடைய முதன்மை மதம் என்றதுக்கு இவங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 1000 பௌத்த விகாரைகள் உள்ளடக்கிய வரவுசெலவு திட்டத்துக்கு சுமந்திரன் உள்ளிட்ட சம்பந்தர் எல்லாமே மறைந்த மாவசீனாதிராசா எல்லாமே வரவுசெலவு திட்டத்துக்கு கையெழுத்தினது. அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப ஜேவிபி அரசாங்கம் நாளைக்கு ஒரு புத்த கோயில கொண்டு வருது என்றால், நாளைக்கு நெடுந்தீவிலையோ இல்லாட்டிக்கு அங்க மண்டதீவிலையோ கொண்டு வருது என்றால் அதுக்கு யாழ் மாவட்ட மக்களும் பொறுப்பேற்கணும். ஏனென்றால் நீங்க தானே இப்ப வாக்களிச்சோம். அப்ப இதுல நாங்க தமிழ் தலைவர் மட்டுமே தமிழரசு இதுல மக்களும் தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் அதாவது என்ன பொறுத்தவரை ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்புக்கு சக்சரல் ஜெனோசைடுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக வாக்களிச்சு ஒப்புதல் கொடுக்கிறது தமிழ் மக்கள் தமிழரசு. அப்ப அதுவும் ஒரு காரணம். இந்த விரிசல் இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கான இடைவெளிகள்
அல்ல ஒரு இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த சைவம் இந்து மதத்துக்கும் இந்தியாவுக்குமான இந்த நெருக்கங்கள் குறைஞ்சதுக்கெல்லாம் தமிழர் தரப்பு கொடுத்த ஒப்புதலும் ஒரு காரணம். பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி வாக்களித்தது தமிழ் மக்கள். அதனிடத்தில ஒற்றியாட்சி அரசியலமைப்பு சட்டத்தை பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தின சிங்கள தேசிய கட்சிகளை ஏற்றுக்கொண்டது. அவர்களோட இவர்கள் தமிழ் தலைமைகள் காட்டக்கூடிய நெருக்கங்கள் எல்லாமே இவங்களை சந்திச்சாங்க அவர்களை சந்திச்சாங்க என்ற நிலப்பாட்டுக்கு நரேந்திர மோடி வந்திருக்கலாம். இதுவும் ஒரு காரணம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய பயணத்தினுடைய முக்கியத்துவமும் தமிழர் தரப்பு விட்டிருக்கக்கூடிய தவறுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் எதிர்வரப்போகின்ற காலத்தில் நிகழப்போகின்ற மாற்றங்களும் என்று பல முக்கியமான விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி.